வா வா, சாமிக்காக கோயில் பக்கம் வராதவன் உனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம மீட்டிங் பாயிண்ட மாத்தணும். இதானே வேணாங்கிறது. லவ் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல வெளியே மீட் பண்றோம். மங்களகரமா இருக்கட்டுமே நீங்க வர சொன்ன. லவ்வர்ஸ்க்கு மெரினா பீச் தான் பிரியா கோயில், தெரியாத உனக்கு? ஒத்த படுவ, ஒழுங்கா உள்ள வா. ஐயோ சாமி கும்பிடுவா. வேணாம் பிரியா, நான் வரல, நான் இங்கே இருக்கேன். நம்ம லவ் கேன்சல் பண்ணிடுவா, பரவாயில்லையா? ஐயோ வேணாம் பிரியா. அப்போ வா ஒழுங்கா. பேசாம உள்ள வா. ஆமா, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நாள் தானே ஆயிருக்கு, இப்பவே எப்படி சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். சரி பிரியா, நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துரு. அது வரைக்கும் நான் இங்கே நிக்கிறேன். ஏன்? இல்ல பிரியா, ஏற்கனவே அப்படி கோயிலுக்கு வந்துதான் ஐயர் தட்டை தட்டி விட்டு உன் மேல ஃபுல்லா குங்குமம் கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னடானா நீ என்ன கோயிலுக்கு இழுத்துட்டு வந்திருக்க. அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டா என்ன பிரியா பண்றது? அதான் கொன்னுடுவேன். இப்படி வேற ஆசை இருக்கா? ஐயோ பிரியா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மேல குங்குமம் கொட்டினா சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுமா. நமக்கு தான் இன்னும் நிறைய டைம் இருக்கே பிரியா, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ வா உள்ள. ஒழுங்கா உள்ள வா. உள்ள வான்ற சும்மா நாமோ. வாடா ஐயப்பா, எப்படி இருக்க? உங்க அக்கா சௌக்கியமா இருக்கா? ஓஎஸ். ஏன் இர அந்த ப்ளூடூத்தை கழட்ட மாட்டீங்களா? பிரியா, திலீப் ஐயர் பிறக்கும் போதே ப்ளூடூத்தோட தான் பிறந்தாராம். என் அக்கா சொல்லுவா. சாரு என் அக்கா தோஸ்து. என்னடா நக்கலா? ஆமா, அன்னைக்கு இந்த பொண்ணு மேலதான் குங்கும தட்டு வீசி எறிஞ்ச, இன்னைக்கு ஜோடியா வந்திருக்க. ஓஹோ, குங்கும சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுது போல இருக்கு. ஆமா இர, பேசி பேசி லவ் பண்றது ஒரு ரகம்னா பேசாம லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்பதான் இர பேச ஆரம்பிச்சிருக்கோம். எங்க லவ்வும் சம்திங் டிஃபரெண்ட் ஆயிர. அதெல்லாம் சரிதான்டா. இது உங்க அக்காவுக்கு தெரியுமா? இனிமே தான் சொல்லுமா? இந்நேரம் நான் சொல்லாம இருப்பேனா? ஆனா நான் லவ் பண்றேன் என் அக்காக்கு தெரியும் ஐயர. தெரியுமா? அடப்பாவி, என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படி தெரியும்? அன்னைக்கு நீ எங்க மெஸ்ல டிஃபன் சாப்பிடும் போதே என் அக்கா ஸ்மெல் பண்ணிட்டா. என்ன சொன்னாங்க? இதுல சொல்றதுக்கு என்ன பிரியா இருக்கு? என் அக்கா அதுக்கெல்லாம் அப்செக்ஷன் பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் அக்கா எத்தனை லவர்ஸ் சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? போயிட்டு வரான் இர. கோயிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும். வா உட்காரலாம். ஆமா, உங்க அக்காக்கு இன்னும் எந்த வரணும் அமையலையா? லேட் ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு கல்யாணம் இவ்வளவு தூரம் தள்ளி போகுதுன்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கத்தான் கடவுள் இப்படி எல்லாம் செய்யறாருன்னு நினைக்கிறேன். உங்க அக்காவுக்கு நல்ல மனசு, அதனால எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ சொல்ற மாதிரி அக்காக்கு நல்ல மனசுதான். அதனாலதான் தான் கல்யாணத்தை பத்தி கூட கவலைப்படாம அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைங்கன்னு அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸும் பண்ணி சம்மதிக்கவும் வச்சுட்டா. கூடிய சீக்கிரம் எங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. பட் எனக்கு இந்த மேட்டர் தப்புன்னு தோணுது. எப்படி சொல்ற? சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் பண்றது தப்பு இல்ல, ஆனா நிச்சயதார்த்தம்ன்றது சின்ன விஷயம் இல்ல. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட கல்யாணமும் பண்ணிடுங்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வற்புறுத்தினா என்ன பண்ணுவீங்க? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்ல விஷயம் தான். அவருக்கு கல்யாணம் முடிஞ்சா உன் அடுத்த அண்ணனும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க தான் சொல்லுவாரு. அடுத்து நீயும் கல்யாணத்துக்கு ஆசைப்படுவ. உங்க சுயநலத்துக்காக உங்க அக்கா வாழ்க்கையை பலி கொடுத்துறாதீங்க. 28 வயசாயும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலனா அது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அதெல்லாம் சொன்னா தெரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். அனுபவப்பட்டவன் மாதிரி பேசுற. இதெல்லாம் உனக்கு எப்படி பிரியா தெரியும்? தெரியும். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். தெரியும் மொட்டையா சொன்ன எப்படி பிரியா? தெரியும்னா விட. உங்க அக்காவை நான் ஒரு தடவை தான் பார்த்து பேசியிருக்கேன். அதுலயே அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா? நீயாவது அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றத ஒரு ஆம்பிஷனா வச்சுட்டு மாப்பிள்ள பாரு. பரவாயில்ல பிரியா, நீ இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் குடும்பம்னா என்ன, பாசம்னா என்ன, அன்புனா என்ன புரிஞ்சு வச்சுட்டு பொறுப்பா பேசுற. உன்னை பத்தி எங்க அக்கா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பிரியா. உன்னை இன்னைக்கே கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் போல இருக்கு. பாத்தியா இப்பதானே சொன்னேன் உனக்கும் கல்யாணம் ஆசை வந்துரும்னு. உடனே ப்ரூஃப் பண்ணிட்டியே. ஐயோ பிரியா, நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கே கல்யாணம் வேகத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க அக்காக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம்ன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதே உறுதியை நீயும் இந்த கோயில் சன்னிதானத்துல எடுத்துக்கோ. அப்பதான் உன் மனசுக்குள்ள ஒரு வேகம் வரும். எங்க அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற வேகம்லாம் என் மனசுக்குள்ள. எனக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் உறுதியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் பிரியா. நீ எனக்கு காதலிச்சுட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாலாம் இருக்க கூடாது. இரு உன்னை டெய்லி கந்த சஷ்டி கவசம் படிக்க வைக்கிறேன். என்ன பிரியா அதெல்லாம் என்ன பண்ற? இப்ப பாரு, உன் முகத்துல ஒரு பொலிவே வந்துடுச்சு. இதே ஜோரோட உங்க அக்காக்கு மாப்பிள்ளை தேடு. எல்லாமே நல்லதாவே நடக்கும். லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வேணும் ஐயப்பா. எனக்கே வா போலாம். ஆபீஸ்க்கு ஆஃப் டே தான் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. வரேன். பை.
யாரா நீ? எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறன்றதுக்காக திருப்பி திருப்பி வந்து அடிக்கிறதுலாம் டூ மச்ரா. அம்மா ஐயோ அப்பா. சம்பந்திமா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்னங்க யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்களேன். வாங்க வாங்க வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி இல்லம்மா, பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். வாங்க ஆண்டி. வணக்கம். வாங்க மாமா. வணக்கம். நானே நேர்ல வந்து பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அதெல்லாம் பரவாயில்லங்க. நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டதா மாப்பிள்ள வந்து சொன்னாரு. வேலையா ஜோசியரை போய் பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சு வாங்கிட்டு வந்தேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே ஜவுளி எடுக்க கூட்டிட்டு போலான்ட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா. ஜோசியர் என்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு? அடுத்த வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சம்மதம்னா அன்னைக்கே செஞ்சிடலாம். செஞ்சிடலாங்க. பூரணிக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூத்தவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவன் முதல்ல இந்த விஷயத்த செய்யின்னு பூரணி மூலமாவே சொல்லிவிட்டா மாதிரி ஆயிப்போச்சு. சரி விடுங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிச்சயதார்த்தத்தை நீங்க பார்த்த நாள்லயே வச்சிடலாம். டேய், எப்படியோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டா. இன்னும் ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறா, கல்யாணமும் கண்டிப்பா நடந்துரும். டேய் வாயை மூடிட்டு சும்மாறா, மானத்தை வாங்காத. ரொம்ப சந்தோஷங்க. உங்க பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் செஞ்சு வைக்கிற நேரம் உங்க பொண்ணுக்கும் ஒரு நல்ல வரன் அமையணும்னு இருக்கா என்னவோ. இருக்கட்டும் ராஜி, வந்த விஷயத்த சொல்லு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜவுளி எடுக்கணும், நகை வாங்கணும், உறவுக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடணும், விருந்துக்கும் அரேஞ்ச் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. சம்மதம் நீங்க சொல்லிவிட்டதா மாப்பிள்ளை வந்து சொன்ன உடனே எனக்கு தலையும் புரியல காலும் புரியலங்க. நிச்சயதார்த்தத்தை எதுக்குங்க பெருசா செஞ்சுக்கிட்டு? சிம்பிளா செஞ்சா பத்தாதா? பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸ நாங்க எடுத்துறோம், மாப்பிள்ளைக்கு நீங்க எடுத்துருங்க, அவ்வளவுதானே. அதுக்காக ரொம்ப சிம்பிளாவா பண்ண போறோம். பொண்ணுக்கு பட்டு புடவை எடுத்துடுவோம், அப்புறம் நிச்சயதார்த்த அன்னைக்கு 5 பல்ல நகை பண்ணி போட்டுருவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யறோம், நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு ஜவுளி எடுக்க குடும்பத்தோட நீங்க அவசியம் வரணுங்க. நான் மாப்பிள்ளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக உங்களை கூப்பிடலங்க, உங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஜவுளி எடுத்துட்டு அப்படியே நகை கடைக்கு போறோம், வேணுங்கிற நகையை வாங்கிக்கிறோம், அப்படியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம். சம்பந்திமா, நிச்சயதார்த்தத்துக்கு இப்படி யாருமே பண்ண மாட்டாங்களே, எதுக்காக இவ்வளவு ஆடம்பரமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது இல்லைங்க, இது என் வீட்டுல நடக்கிற நல்ல காரியம். இவருக்கு அப்பா அம்மா வழி சொந்தங்களோட பெரிய தொடர்பு ஒண்ணும் இல்ல, எனக்கும் கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. அப்பா அம்மாவும் எப்போ போய் சேர்ந்துட்டாங்க. நல்ல காரியம்னு ஒண்ணு இது வரைக்கும் என் வீட்டுல எதுவுமே நடக்கவே இல்லைங்க. இப்பதான் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு கல்யாணத்துக்கு சமந்தாங்க. என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை ஊரே பார்த்து மெச்சுற அளவுக்கு சிறப்பா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். பூரணிக்கு ஜவுளி எடுக்கிறதுக்கு அவசியம் வரணுமா? ஏங்க சொல்லுங்களேங்க. ஆமாமா, கண்டிப்பா வந்துருமா. சரிங்க மாப்ள, தங்கச்சி அவசியம் கூட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. டேய், உன் மாமனாரு பொண்டாட்டி சொன்னாதான் வாயே திறப்பாரா? டேய், தாய போல புள்ளன்னு சொல்லுவாங்க. அப்போ நாளைக்கு அண்ணியும் இப்படிதான் நடந்துக்குவாங்களா? நீயும் பொண்டாட்டி சொன்னாதான் வாயே திறப்பன்னு நினைக்கிறேன். டேய் காய்கறி அப்படிலாம் இல்லடா, 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 2 வார்த்தை தான் பேசுவா. மிச்சத்தை அவளோட கண்ணு பேசுண்டா. புரியுதுடா. என் வைஃப் வாயை திறந்து சொல்ல வேணா, கஞ்சாட காட்டினாலே போதும் பொட்டி பம்பா அடங்கிடுவேன்னு சொல்ல வர. டேய் ரொம்ப ஓட்டாதடா, டூ மச், நான் அழுதுருவேன். அப்புறம் சம்பந்தி, நிச்சயதார்த்தத்துக்கு உங்க சைடுல இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க? எனக்கு உறவுக்காரங்க அதிகம் கிடையாதுங்க. என் சைடுல ஒரு 15-20 பேர் வந்தா அதுவே ஜாஸ்தி. ஆஹா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பழகினவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏன்னா நிச்சயதார்த்த செலவு எங்களோட தானே. என்ன சொல்றாங்க? நீங்க சொல்றது புதுசால இருக்கு. நிச்சயதார்த்த செலவு முழுக்க பொண்ணு வீட்டுக்காரங்களே ஏத்துக்கிறதுங்கிறது புதுசால இருக்கு.
ஒண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செய்வாங்க, இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுதானே வழக்கம். இந்த பாருங்க சம்பந்தி, இது எல்லாமே எங்க சந்தோஷத்துக்காக நாங்க செய்யறோம். அதனால இந்த பழக்க வழக்கம் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்களேன். நமக்குள்ள என்னங்க இருக்கு? நாங்க இது ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடா இந்த நிச்சயதார்த்தம் ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு சொல்றீங்க. அப்ப நாங்க கல்யாணத்தை எப்படி பண்ணுவோம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. வேற என்னங்க இருக்கு எங்களுக்கு? காயத்ரி எங்களுக்கு 6 வருஷம் லேட்டா பிறந்த பொண்ணு. அவ கல்யாணம் இவ்வளவு நாள் தள்ளி போய் இப்பதான் ஒரு வழி பிறக்க போகுதுங்கிறப்போ அத சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சாப்பாட்டு விஷயத்த கூட ஒரு பெரிய கேட்டரிங்ல தான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஆள் வச்சு நாமளே செஞ்சிடலாம். ஆனா அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு ஒரு பேச்சு வரும். நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஃபங்க்ஷனை கிராண்டா செய்யும் போது இந்த சாப்பாட்டு விஷயத்துல மத்த விஷயம்லாம் அடிபட்டு போயிடும் இல்லைங்களா? அப்படி ஒரு குறை என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துல நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா ஒரு மண்டபத்தை பார்த்து புக் பண்ணிடுவோம். ஏங்க சொல்லுங்களேங்க. ஆமாங்க, மண்டபத்துல பண்ணதா நாங்களும் ஆசைப்படுறோம். தப்பா நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம்னு தோணுது. வீட்டோட பண்றதுதான் நல்லது. இன்னும் சொல்ல போனா நிச்சயதார்த்தத்தை வீட்டோட பண்றதுதான் முறை. சரிங்க சம்பந்தி, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். மண்டபத்துல வச்சு பண்ணா நல்லா இருக்குங்கிறது எங்க ஆசை. வீட்டோட வச்சுக்கலாம் சம்பந்தி. எங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ஜவுளி எடுக்கிறதுக்கு நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேம்மா. வாங்க. வரேன் மாப்ள. வரேங்க. வாங்க வாங்க வாங்க. வர மாப்ள. வாங்க. இருந்து சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லம்மா. என்னடா? கண்டிப்பா சந்தோஷம் தானே? சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க வரோம். காஃபி கூட சாப்பிடாம போறீங்களே. பரவாயில்ல, தானே போறோம், சாப்பிட்டுட்டா போச்சு. கண்டிப்பா நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் வரணுங்க. சரிங்க. வரேம்மா. வரேன் சம்பந்தி. சரி வாங்க. வரேன் மாப்ள. அப்ப நாங்க வரோம். வாங்க. வாங்க. அம்மா. ஐயோ. என்னடா இது? மறுபடியும் அடிபட்டு வந்திருக்க? மறுபடியும் அதே காண்டாமிருகம் தான். இன்னைக்கு கொஞ்சம் அடி ஜாஸ்திக்கா. ஐயோ, யாரா உன்னை இப்படி போட்டு அடிக்கிறது? எதுவுமே புரியலையே. எனக்கு டவுட்டே இல்ல, அவன் கண்டிப்பா பிரியா சம்பந்தப்பட்ட யாரோ தான். டேய், நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உளறாத ஐயப்பா. இல்லக்கா, நான் பிரியாவை பார்த்து பேசிட்டு தான் வரேன். அவ போன அடுத்த நிமிஷம் அவன் வந்து என்ன அடியோடின்னு அடிச்சிட்டான். தெரியுமா உனக்கு? எங்கே தான் வரான்னு தெரியல. ஆனா பிரியாவை மீட் பண்ணா மட்டும் கரெக்டா வந்து அடிக்கிறான்க்கா. இதுலயே உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ரொம்ப வலிக்குதுக்கா. சரி சரி, இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், நீ உள்ள போ. ஊர்ல யார் யார் காதலுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என் தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உள்டா அட என்ன பூரணி, லவ்னு வந்தா பிரச்சனை வராம இருக்குமா? அப்படி வந்தாதான் அதுக்கு பேர் லவ்வே. நீ ஒண்ணு, இப்பதான் இவனே ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொன்னா, அதுக்குள்ள இவனுக்கு ஏதோ ஒரு வில்ல முளைச்சிட்டான். அந்த பொண்ணை இவ 2 தடவை தான் மீட் பண்ணிருக்கான் உள்டா. ஆனா அந்த 2 தடவையும் ஒருத்த இவனை அடி அடின்னு அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு கண்ணாடியெல்லாம் உடைச்சு வச்சு அனுப்பியிருக்கான். அவன் யாரு என்னன்னு எதுவுமே தெரியல. எதுக்காக ஐயப்பனை அடிச்சான்னு ஒண்ணும் புரியல. ஆனா இதுல ஏதோ ஒரு விவகாரம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது உள்டா. அக்கா, அவ வரா. ஏய், இந்த பொண்ணடா அது? ஆமாண்ணே. வாயில ஜொல்லு அருவி மாதிரி ஊத்துது. மூடு. வாப்பியா? இப்ப எதுக்கு நீ அவசரமா கிளம்பி வர சொன்ன? சத்தியமா உன்னை தோசை தின்ன வர சொல்லல. அக்கா தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. வணக்கம். ஏன் பூரணி, இந்த பொண்ணு தான் வருதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே லவ்வர் இருக்கா.
சந்தேகமே இல்ல, கண்டிப்பா அடிச்சது அவன் லவ்வர் தான். ஐயோ உள்டானே, ஏன்னா நீ வேற. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அன்னைக்கு பிரியா உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையே கிடையாது. இப்படி நீ சொன்னா நான் அப்படி ஒத்துப்பேன். அன்னைக்கு அந்த பொண்ணு அது வேலையே சொல்லுச்சு, இந்த வேலை மட்டும் கிடைச்சதுன்னா நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுவேன்னு. நீ அது தெரியாம போய் சொல்லி விட்டா அவன் அடிக்காம என்னடா பண்ணுவான்? அதான் நல்லா உரிச்சு எடுத்திருக்கான் அவனு. அண்ணே, நீங்களாவே இப்படி கற்பனை பண்ணி பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு உங்க காது பட பேசினதெல்லாம் போய் பின்ன தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. நீங்க ஐயப்பன் குடும்பத்துக்கு இவ்வளவு நெருக்கமானவர்னு எனக்கு தெரியாது. உனக்கு ஒண்ணு நாட்டுனா ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி, மேல சொல்லுங்க. அதோட நீங்களும் அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களா? அதான் உங்களை ஏமாத்துறதுக்கு போய் சொன்னோம். ஓ, அப்ப ரெண்டு பேருமா ரம்மி விளையாண்டுருக்கீங்க. போதும் உல்டா, அந்த பொண்ணுதான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு வருத்த எடுக்கிற? ஓகே ஓகே, சரிமா பிரியா. உனக்கு அண்ணன் தம்பிங்க யாராச்சும் இருக்காங்களா? ஏன் கேக்குறேன்னா, உன்னை சந்தோஷமா மீட் பண்ணிட்டு வர்றவன் இன்னைக்கு ஏன்டா அவளை மீட் பண்ணணும்னு வருத்தப்படுற அளவுக்கு அடி வாங்கிட்டு வரான். ஏற்கனவே எங்க வீட்டு பையன் மன்மதராசா வச்சா, இவன் அடி வாங்கி கண்ணாடி உடைஞ்சி கண்ணெல்லாம் வீங்கி வந்தான்னா எப்படி இருக்கும் நீயே யோசிச்சு பாரு. அதனாலதான் கேக்குறேன், கண்டிப்பா உங்க வீட்டு சம்பந்தப்பட்ட ஆளுங்க தான் பண்ணிருப்பாங்க. உனக்கு அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் தான், ஆனா அவன் அடிக்கிற ரகம் இல்ல, அடி வாங்கிட்டு வர ரகம். அதோட அவனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கூட சுத்தமா இல்ல. கடைசியா எப்போ பேசணும் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நான் லவ் பண்ண மட்டும் இல்ல, நான் கல்யாணமே பண்ணிட்டு போனாலும் ஏன்னு கூட கேட்க மாட்டான். அவ்வளோ அக்கறை என் மேல அவனுக்கு. ஏமா ஒரு மாதிரியா பேசுற? அப்படி என்ன உனக்கு உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை? அது எதுக்குன்னு இப்போ என் கஷ்டம் என்னோடயே போட்டும். என் வீட்டு சூழ்நிலை ஒரு மாதிரி. ஒரு மாதிரிங்கிற எங்களுக்கு என்னன்னே புரியல. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா முடிஞ்சா நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல. நேரம் வரும்போது நானே சொல்றேன், இப்ப எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். உல்டா, அவளை ரொம்ப கம்பல் பண்ணாத. நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தா அவளே சொல்லிருப்பால. பிரியா சொன்னதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, ஐயப்பனை அடிச்சது அவளோட அண்ணனா இருக்கவே முடியாது. ஐயப்பனை அடிச்சது பிரியாவோட அண்ணனா இருந்திருந்தா இந்நேரம் பிரியாவுக்குள்ள அடி விழுந்திருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் இது பிரியாவோட அண்ணன் செஞ்சிருக்க சான்ஸே இல்லங்கிறது தான் நிஜம். பிரியா, இதுக்கு முன்னாடி உன்னை யாராவது லவ் பண்ணிருக்காங்களா? ஐ மீன் ஒன் சைடு லவ். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இல்ல பிரியா, நல்லா யோசிச்சு சொல்லு. எப்பவாவது எவனாவது உன் பின்னாடி லவ்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருக்கலாம், நீ அதை பெருசா எடுத்துக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ ஐயப்பன் கூட பழகிறத பார்த்து கடுப்பாயி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம்ல. இல்லைங்க, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அப்படி யாரும் இல்லைன்னு தான் தோணுது. அப்ப போனா போதும் நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேனா? உன்னை மட்டும் லவ் பண்ண கியூல நிக்கிறாங்களா? நான் தான் உன்னை போனா போட்டுன்னு லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன் மூஞ்சுக்கு நானே அதிகம். என்ன பூரணி, ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஐயப்பன் அடிச்சது அண்ணனும் இல்ல, லவ்வரும் இல்ல, அப்ப வேற யாரா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. வழக்கமா மோதலுக்கு அப்புறம் தான் காதல் வரும்னு சொல்லுவாங்க. இங்க காதலுக்கு அப்புறம் மோதலா இருக்கு. என்ன பண்றது உள்டான? உன்ன மாதிரியே என் கதையும் உள்டாவா இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என்னைய கலாய்க்கிறியா? பக்கத்துல பொண்ணு இருந்தா நீங்களாம் ஹீரோ ஆயிடுவீங்களா? ஹலோ ஹலோ உல்டா சார், ஒரு காலத்துல நீங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தான், அதை ஞாபகத்துல வச்சுட்டு பேசுங்க. ஐயப்பனை அடிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு உல்டா. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நீ உன் ஆட்டோல கூட்டிட்டு போ. கொஞ்சம் பப்ளிக்கா ரெண்டு பேரும் வெளியில சுத்திட்டு வரட்டும். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத யார் வாட்ச் பண்றாங்கங்கறத நீ வாட்ச் பண்ணிட்டே வா. அப்போ யார் அந்த ஆளுன்னு ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம் உல்டா. ஆஹா, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு பூரணி. கூட பிறந்த தம்பியே அவன் லவ்வர் கூட ஆட்டோல போய் ஜாலியா ஊர் சுத்திடுவான்னு சொல்ற ஒரே அக்கா இந்த உலகத்திலே நீயா தான் இருப்ப. உன்ன மாதிரி அக்கா வீட்டுக்கு ஒருத்தி இருந்தா போதும், தம்பிங்க எல்லாம் தலை தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயப்பனை அடிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க இதை விட்டா வேற வழி இல்ல உல்டா. அதுக்காக தான் சொன்னேன். அப்ப கண்டுபிடிச்சிட்டா நாளையில தடவை உத்தரவு போட்டுருவியா? இந்த விஷயத்துல எந்த தம்பியும் அக்கா பேச்ச கேட்கவே மாட்டாங்க. நாமளா கண்டுக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரி சரி, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போ. வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அடிக்கிற லூட்டியை நான் பார்க்கணும்னு தலையெழுத்து. வாங்க, என்ன வரேன்.
வரேன்க்கா. ஆ